ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சஃபிடா vlogs. இந்த வீடியோவில் எங்கள் ட்ரிப் டே 2வோட பார்ட் 2 வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் ட்ரிப்போட டே 1 அதே மாதிரி டே 2வோட பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1ல் நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ணோன்னா ரூம் வக்கேட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எங்கே போனோம் அடுத்து பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அவங்களோட பேரண்ட் வந்து என்னை லஞ்சுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபேமிலி பற்றி சொல்லியாகணும். அந்த பேரண்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து நேரில் பார்த்ததுலாம் கிடையாது, வாட்ஸ்அப்பில் தான் நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம், கிளாஸ் ரிலேட்டடாக பேசியிருக்கோம். அதே மாதிரி எப்போயாவது ரேராக தான் நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பேசியிருக்கோம். பட் நாங்கள் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு என்னை இன்வைட் பண்ணாங்க. நாங்களும் போகும்போது நல்லா பேசினாங்க, லஞ்சுக்கும் இன்வைட் பண்ணாங்க. உண்மையிலே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அவங்க மாமியாராக இருக்கட்டும், மாமனாராக இருக்கட்டும், அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பேசினாங்க. உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் நானும் என் ஹஸ்பண்டும் ஃபீல் பண்ணோம். ஸோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லஞ்சுக்கு பிரியாணி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வே பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கான வே தான். ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது அவங்களுடைய வீடை கிராஸ் பண்ணி தான் அந்த எங்கள் ரூம்க்கே நாங்கள் போயிருக்கோம். அது எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அவங்க வீடு எங்கே இருக்குன்னா ரொம்ப மெயின்லேயே இருக்குது. அதாவது அந்த ஊரில் பார்த்திங்கன்னா கடத்தெருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெயினில் தான் வந்து அவங்களோட வீடே இருக்குது. அந்த ஹோல் வேகமானுக்கு நான் பார்த்த வரைக்கும் அந்த இடம் தான் வந்து ஒரு கடத்தெரு, அந்த மாதிரி ஒரு டவுன் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அங்கேயே பார்த்திங்கன்னா மெயின்லேயே அவங்க இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கடை, பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க வீடு. அந்த இந்த ஊரில் பார்த்திங்கன்னா பெருசாக ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எல்லா கடையிலையுமே ஒன்று ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே அங்கே இருந்துச்சு. நிறைய பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரூம்ஸ், ரெஸ்டாரண்ட், அதே மாதிரி டீ தூள் இருக்கு இல்லையா, ஸோ அது நிறையா எல்லா ஷாப்லேயுமே விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அதிகமாக இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் கிளினிக் பார்த்திங்கன்னா சின்னோண்டு கிளினிக்காக ரெண்டு கிளினிக் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க மெயின்லேயே இருக்கனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே நான் பெருசாக எதுவும் வீடியோ பண்ணல, ஜஸ்ட் அவங்க வீடு என்ட்ரன்ஸ், அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்க வீடுமே வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப பெருசாக எடுக்கல, ஏன்னா அவங்களுக்குன்னு ப்ரைவசி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதை மட்டும் தான் நான் வந்து எடுத்திருந்தேன். லன்ச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 o'clock போல் அவங்க வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வேகமான்லேருந்து நாங்கள் வந்து ஒரு 5 o'clock இல்லை 5:30க்கு கிளம்புனா தான் கோட்டையம் ரீச் ஆகிட்டு ட்ரெயின் பிடிக்க முடியும். ஒரு ஸ்பாட் தான் கவர் பண்ணலாம். ஸோ மெடோஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மெடோஸ்க்கு போயிட்டோம். மெடோஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக நேச்சுரல் சீனரிஸ் தான், சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய ரைடு இருந்தது. வேகமானில் நிறைய ஸ்பாட் இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா பிளான் பண்ணி கரெக்டாக போயிட்டு எல்லா ஸ்பாட்டையுமே வந்து கவர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒரு டேவே கேன்சல் பண்ணனால எங்களுக்கு இருந்த ஒரு டேல என்னத்தான் பார்க்க முடியுமோ, ஸோ அதை மட்டும் தான் நாங்கள் கவர் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஏர்லி மார்னிங்கே பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறோம். அதேமாதிரி சூசைட் பாயிண்ட்டு அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி நிறைய இது சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து அப்படியே எல்லாமே பிளான் மாறினால எங்களுக்கு அப்போதைக்கு எப்படி கவர் பண்ண முடியுமோ ஸ்பாட்டை, ஸோ அதை மட்டும் நாங்கள் கவர் பண்ணிட்டு வந்தோம். அட்வென்ச்சர் பார்க், ஆஃப் ரோட் ரைடு, ஜீப் ரைடு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் வேகமானுக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க, மலை ஏறி நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கேட்லாக் மாதிரி வச்சுட்டு நிற்பாங்க. ஸோ என்டர் ஆகி வரும்போதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கை காட்டி கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி என்னென்ன ரைடு இருக்குது, எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. பட் நீங்கள் வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி யாராவது போயிருக்கவங்க இருக்காங்கன்னா உங்கள்கிட்ட ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ பேமெண்ட், ஏன்னா நல்லா பார்கெயின் பண்ணி போங்க, ஏன்னா நிறைய அமௌண்ட் வந்து கேட்பாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்து போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க போனதை வச்சு தான் நாங்கள் அந்த பிளேஸ் வந்து சூஸ் பண்ணி போனோம்.
போனோம். அவங்க எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ நல்லா பார்கெயின் பண்ணி நீங்கள் பேசுங்க, இல்லைனா நிறைய அமௌண்ட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் எனக்கு இப்போ வந்து அவங்க எவ்வளோ ரேட்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறதுலாம் மறந்துச்சு. ஏன்னா நாங்களுமே வந்து அது எதுக்குமே போகலையா. ஸோ அதனால் அதை பற்றி நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். இங்கே மெடோஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைட்லாம் வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிப் லைன், ஸ்கை சைக்கிளிங் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஜிப் லைன் பார்த்தீங்கன்னா 400 rupees per person. ஸ்கை சைக்கிளிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 400 rupees. அதை காம்போவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 600 rupees அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் இந்த ரைடுக்குமே போல் ஜஸ்ட் அங்கே போகிறவங்கள மட்டும் தான் வேடிக்கை பார்த்துட்டு அந்த நேச்சுரல் சீனரிஸை மட்டும் தான் நாங்கள் வந்து ரொம்ப ரசிச்சுட்டு பேசிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்து கீழே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஷாப்ஸ் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஞாபகமாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு பொம்மை ஒன்று வாங்கினோம் ஹுமேராவுக்கு. அதுக்கப்புறம் அங்கேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீ தூள்லாம் இருந்துச்சு. ஸோ அதுவுமே வாங்கினோம். அது மாதிரி கொஞ்சம் ஹோம்மேட் சாக்லேட்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் வாங்கிட்டு அதோடு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். காரில் ஏறினது தான் கொஞ்ச நேரத்தில் நான் நல்லா தூங்கிட்டேன். கோட்டயம் ரீச் பண்ணிவிட்டு எங்கள் பிளாட்ஃபார்முக்கு வந்துவிட்டோம். நாங்கள் புக் பண்ணுற ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்தே பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினில் போய் பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ஃப்ளைட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அந்த ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின்லேயே உங்களுக்கு டின்னருமே நாங்கள் சேர்த்து புக் பண்ணியிருந்தோம். ட்ரெயின் வந்துடுச்சு. ஸோ ட்ரெயின் எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். ட்ரெயின்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி ஃப்ளைட்குள்ளே வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரெயின் டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் க்ளோஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி எந்தெந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுது. எங்கள் சீட் நம்பருக்கு வந்து நாங்கள் லக்கேஜ்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டோம். ஹுமேரா எப்போதும் போல் அவளுடைய ஆட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா. நான் எப்போதும் போல் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஹுமேராவை பார்த்துக்கிட்டாங்க. நானும் ஹுமேராவும் ட்ரிப்புக்காக ஒரே மாதிரி ஷூஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அதை போட்டுட்டு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஜாலியாக. நேரத்தில் வாட்டர் பாட்டில் அப்புறம் டின்னருக்கு ஃபுட் எல்லாமே கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. இது பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணணும். மற்றபடி அவங்க என்ன ஃபுட்டோ அதான் கொடுப்பாங்க. என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஹேண்ட் சானிடைசர், பிக்கல், கர்டு, அடுத்து டின்னர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஸ்பூன், டிஷ்யூ அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. சால்ட், பேப்பர் அது எல்லாமே அதில் இருந்தது. கீ ரைஸ் கொடுத்துருந்தாங்க, சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் குருமா எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வெஜிடேரியன் தான் போட்டிருந்தோம். பட் எப்படி நான்வெஜ் எங்களுக்கு வந்துச்சுன்னு எங்களுக்குமே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருக்க சிக்கன் வந்து ஹலாலா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்கள் அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸை நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஹுமேரா வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ஆளாக தான் சாப்பிட்டோம், சேர்ந்து சாப்பிடல. ஸோ டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டு சரி ஓகே இங்கே இருக்க ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது, ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வரலாம்
அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே பார்க்க போனோம். அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர்லாம் வந்து பட்டன் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி, அது உள்ளே போயிட்டு ஏதோ க்ளோஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. பட் என்ன ஒன்றுனா, நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போது கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா நல்லா செக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா கொஞ்சம் அங்கே ப்ராப்ளம் ஆச்சு, அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்தால் வொர்த் த மணி தான். ஃபைனலி நாங்கள் ரொம்ப சூப்பர் டூப்பர் டயர்டோட ட்ரிவாண்ட்ரம் ரீச் ஆகிட்டோம். ஏன்னா ஹுமேரா ரொம்ப பயங்கரமாக அடம் பண்ணால் நிறைய பிளேஸ் இருந்தனால ஹுமேரா என்ன பண்ணால் ட்ரெயினில் ஓட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தா. அவள் பின்னாடி தான் ஓடிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோ ஒருத்தவங்களை வர சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து எங்களை ஜங்ஷனில் வந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், இந்த ட்ரிப்போட எண்டுக்கும் வந்துட்டோம், இந்த விளாகோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு மெமரபுளான ட்ரிப்பாக தான் இருந்தது. என்னென்னா ஹுமேரா கொஞ்சம் ஃபீவர் வந்தது தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி நாங்கள் போன ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.